ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட எவ்ரிடே இஸ் டிஃப்ரெண்ட் சேனல் மூலமா அகைன் நான் உங்களை பார்க்குறதுல ரியலி அண்ட் ஹாப்பி. ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனலில் உங்களுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன் டாக், சரிங்களா? ஸோ என்ன மோட்டிவேஷன் டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு மெனியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஆசை எப்படியாவது நம்ம சக்ஸஸ் பண்ணணும். பிஸ்னஸ் மேன்ஸ்லேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே நம்ம எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், இதுதான் எல்லாரோட விருப்பம். ஸோ அந்த சக்ஸஸ் நம்ம எப்படிலாம் அடையலாம் அப்படின்றத பற்றினா உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முயல் அண்ட் ஆமை, இந்த 2 பேருக்கும் ஒரு போட்டி வச்சாங்க. அதில் யார் வின் பண்ணுறா அப்படின்றத எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆமை தான். ஸோ அந்த ஆமை என்ன பண்ணுச்சுன்னு பாருங்கள். அது வந்து தன்னோட போட்டியாளர் வந்து ஒரு பெரிய ரொம்ப ஓடுற ஃபாஸ்ட்டு அப்படின்றது அதுக்கு தெரியும். ஆனால் அது என்ன பண்ணலை, நம்ம முடியாது அப்படின்னு அது பின்வாங்கலை. அதுவும் என்ன பண்ணுது, அடி மேலே அடி வச்ச மாதிரி அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுது, அது மூவ் பண்ணுது. ஸோ அதுதான் லாஸ்ட் என்ன பண்ணுச்சு, அதோட சக்ஸஸை பார்த்துது. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு. ஸோ நம்மளும் நம்மளோட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம அப்படி ஒரு ஓரமாக போய் உட்கார்றதுக்கு இல்லை, அதை நம்ம எப்படி நம்ம வந்து அதில் சக்ஸஸை நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், விடாமுயற்சியோடு அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்னெல்லாம் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீடிங் புக்ஸ், சரிங்களா? ஸோ எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணலாம். இது நிறைய அச்சீவர்ஸ், அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆன பீப்புள்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம், அப்புறம் வந்துட்டு யார், நம்மளோட சச்சின் டெண்டுல்கர். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் அவங்க எப்படி அந்த லைஃப்பில் வந்து அவங்க சக்ஸஸை பண்ணாங்க அப்படின்றத பற்றின புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் செகண்ட் திங் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டிசிப்ளினாக வைக்கணும் அப்படின்றது செகண்ட் திங். ஸோ டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, வெயிட் அதிகமாகிடுச்சு, சுகர் வந்து அதிகமாகிடுச்சு, பிபி ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நாமே செல்ஃப் கண்ட்ரோலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த டைம், அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இதே மாதிரி நீங்களும் நம்மளுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வைக்கணும். இந்த பிளான் பண்ணி நம்ம இப்படி தான் பண்ணணும் நம்ம பிஸ்னஸ், இல்லைனா நம்ம இது மூலமாக இப்படி தான் நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் இருந்ததுன்னா அதுவே உங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட என்ன சொல்கிறது, ஏர்லி மார்னிங் நம்ம வந்து எழும்புறது, சரிங்களா? ஸோ ஏன் ஏர்லி மார்னிங் எழும்பணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ எல்லாருக்குமே இது கஷ்டமானது தான். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால என்ன பர்பஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ காலையில் எழுந்திரிக்கும் போது நம்ம மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம அந்த நாளுக்கானது நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம பிளான் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த நாளில் நம்மளை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண வைக்கிது, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஒரு 21 டேஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இன்க்ளூடிங் சண்டே ஆல்சோ. ஓகே? ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வி வில் சக்ஸஸ். ஓகே? ஸோ நம்ம எல்லாராலையும் கண்டிப்பாக சக்ஸஸை காண முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் அகெயின் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அகெயின் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய்.